போன வீடியோலயே டைம் அண்ட் ஒர்க் வந்து டைப் 1 ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். டைப் 1 இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டைப் 1 பார்த்துட்டு வந்தால் தான் டைப் 2 வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2ல் வந்து ஒரு 7 சம் பார்க்க போகிறோம். இந்த 7 சம்மையும் பார்த்துட்டிங்கன்னா டைப் 2 ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஒரு வேலையை ஏ 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க ரூபாய் 15,000 ஈட்டினால் ஏக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைப் 1ல் பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏ கொடுத்துருப்பாங்க, பி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நாட்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ஏக்கான நாட்கள் கொடுத்துருக்காங்க 10ன்னு, பிக்கான நாட்கள் கொடுத்துருக்காங்க 15ன்னு. அடுத்தது டைப் 1ல் என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் பி, இதுக்கான நாட்கள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இல்லைனா ஏ ப்ளஸ் பி கொடுத்து ஏ கொடுத்து பி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லைனா ஏ ப்ளஸ் பி கொடுத்து பி கொடுத்து ஏ என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் இது மாதிரி நாட்கள், இதுக்கான நாட்கள் என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கல. தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைப் ஃபுல்லாகவே ஏக்கான தொகை இல்லை ஏக்கான பங்கு, பிக்கான தொகை என்ன அப்படின்னு தொகை சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஆனால் டைப் 1 உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா டைப் 2 வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒவ்வொரு சம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வேலையை ஏ வந்து 10 நாட்களிலும் எழுதிட்டோம். அடுத்தது பி வந்து அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் அப்படின்னு கொடுக்கல, அதுக்கான தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கான தொகை கொடுத்துருக்காங்க 15,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏக்கான தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கான தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைப் 1ல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணோமோ அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னேன், டைப் 1 நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எந்த ரெண்டு இதுக்கு, இந்த 10க்கும் 15க்கும் கண்டுபிடிக்கணும். 10க்கும் 15க்கும் கண்டுபிடிங்க. 5ஆல் 2 10 3 15, திருப்பி 2ஆல் 1 2 3 டிவைட் ஆகாது, திருப்பி 3ஆல் 1,1 மீசிமானா 1 வர டிவைட் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து I2 10 5 3 30, இதுக்கான மீசிமா என்ன 30. இப்போ ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. அடுத்தது ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னன்னு உங்களுக்கு புரியும். அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். மீசிமா எவ்வளவு 30, அதை மேலே போட்டுக்கோங்க. அடுத்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ கொடுத்துருக்காங்க, ஏவை எழுதுங்க. அடுத்தது பி கொடுத்துருக்காங்க, பி எழுதுங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கான நாட்கள் கொடுக்கல, ஏ ப்ளஸ் பிக்கான தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கான நாட்கள் எவ்வளவு 10, அதை அப்படியே எழுதிக்கோங்க. பிக்கான நாட்கள் எவ்வளவு 15. ஏ ப்ளஸ் பிக்கான நாட்கள் கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், திறன் கண்டுபிடிப்போம். மீசிமா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திறன் கண்டுபிடிப்போம். அடுத்த இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன பண்ணும்னா, கொஷினில் நாட்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்கல, ஏக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி தொகைன்னு ஒன்று கேட்டுட்டாலே இன்னொரு காலத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து எக்ஸுன்னு, எல்லாத்தையுமே எக்ஸுன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது தொகை, தொகைக்கான ஒரு காலத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தொகைன்னு கேட்டாலே 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து தொகை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் தொகை எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க 15,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கான தொகை தான் கொடுத்துருக்காங்க 15,000 அப்படின்னு. 2 பேரும் வேலை செய்கிறப்ப எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இதுக்குமே திறன் கண்டுபிடிக்கலாம். திறனுக்கான ஃபார்முலா தான் மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மீசிமா வந்து 30 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு ஏக்கான நாட்கள் எவ்வளவு 10. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 10 10 3 10 30. ஏக்கான திறன் என்ன 3. அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிங்க. மீசிமா வந்து 30 ஈக்குவல் டு திறன் என்ன, பிக்கான திறன் தான் கண்டுபிடிக்கணும். பிக்கான நாட்கள் வந்து 15 இங்கேயே இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 15 15 ஈர் 15 30. பிக்கான திறன் வந்து என்ன 2. இப்போ அடுத்தது பாருங்கள், ஏக்கானது 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு, பிக்கானது 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ ப்ளஸ் பிக்கான திறன் எப்படி கண்டுபிடிப்போம், அப்படியே 2த்தையும் கூட்டுங்க. 3யும் 2யும் கூட்டினா எவ்வளோ வருது 5. இதுவரையும் தான் டைப் 1ல் பார்த்துருப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ணும்னா, இங்கே 5 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. 5x வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15,000 அப்படின்னு தொகை கொடுத்துட்டாங்க. 5x அப்படியே பெருக்கிக்கணும். 5x வந்து எவ்வளவு 15,000. அப்போ எக்ஸ் எவ்வளவு அப்படின்றத பாருங்கள். 5ஆல் அடிச்சிங்கன்னா 1 5 5, இங்கே 3 5 15ன்னு வரும். 3000. எக்ஸுக்கான வேல்யூ எவ்வளவு
3000. இப்போ அவ்வளோதான், சம் வந்து முடிஞ்சிருச்சு. எதுக்கான தொகை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3000 வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3000 அப்ளை பண்ணி அப்படியே பெருக்குங்க. ஏவோட திறன் வந்து 3 × 3000 9000. இதான் ஆன்சர். ஏன்னா ஏக்கு தான் தொகை கேட்டிருக்காங்க. அப்போ 9000 தான் ஏயின் தொகை. ஆப்ஷன் வந்து ஏ. இதே சம்மில் பிக்கான தொகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான் எக்ஸுக்கு பதிலாக 3000 அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 3000 தான் எக்ஸுக்கு கண்டுபிடிச்சோம். 2 × 3000. ஏன்னா பியோட திறன் என்ன 2 தான். 2 × 3000 எவ்வளவு 6000. இதே பிக்கான தொகை கேட்டாங்கன்னா 6000. இதில் ஏக்கான தொகை தான் கேட்டிருக்காங்க 9000. ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் அதுக்கான தொகை தான் 15000 அப்படின்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே கூட்டியே பாருங்கள். ஏக்கு வந்து 9000, பிக்கு வந்து 6000. 9000 6000 கூட்டி பார்த்தீங்கன்னா 15000 வருது. இப்போ இது வந்து சரியானது தான். இப்போ அடுத்த சம பாருங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், ஏ வந்து 10 நாட்கள்னு கொடுத்துட்டாங்க. பி வந்து அதே வேலையை 15 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பி வந்து 15 நாட்களில் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ஏ பிளஸ் பி வந்து நாட்கள் கொடுக்கல. அதே மாதிரியே போன சம்மர் தான் 1500 ரூபாய் ஈட்டினால் தொகை கொடுத்துட்டாங்க. அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம்மில் வந்து ஏக்கான தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டாங்க. இதில் பாருங்க அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஏக்கான தொகை என்ன, பிக்கான தொகை என்ன, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஈஸியானது தான். அதே மாதிரி தான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா எதுக்கு கண்டுபிடிக்கணும், அந்த ஏக்கும் பிக்கும் கொடுத்த நாட்களுக்கான மீசிமா கண்டுபிடிங்க. 10க்கும் 15க்கும் போன சம்லையும் 10க்கும் 15க்கும் தான் கண்டுபிடிச்சோம். மீசிமா வந்து 30ன்னு வந்துச்சு. 5ஆல் பார்த்தீங்கன்னா 2 5 10 3 5 15 திருப்பி 2ஆல் 1 2 2 3 டிவைட் ஆக திருப்பி 3ஆல் 1 1 3 2 6 6 5 30. இதுக்கான மீசிமா என்ன 30. ஃபார்முலா நமக்கு தெரியும். மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். இது ஒவ்வொரு வாட்டியும் ஏன் எழுதுறேன்னா உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு எழுதுறேன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், பாக்ஸ் போட்டுருவோம். பாக்ஸில் என்ன எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கான நாட்கள் வந்து 10. அடுத்தது பி கொடுத்துருக்காங்க, அதுக்கான நாட்கள் வந்து 15. அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கான நாட்கள் கொடுக்கல, ஆனால் தொகை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன எழுதுவோம், இந்த இடத்துல வந்து மீசிமா எவ்வளோ அப்படின்றத எழுதுவோம் 30. இங்கே திறன் எழுதுவோம். இதில் தொகையை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கானது எக்ஸு எக்ஸு எக்ஸுன்னு போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. அடுத்து தொகைக்கானது. டேபிள்குள்ளேயே இந்த டாபிக் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஏக்கான திறன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏ ப்ளஸ் பிக்கான தொகை எவ்வளவு அப்படின்னு சம்லையே கொடுத்துருப்பாங்க. அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. 1500 ரூபா வந்து இருவரும் சேர்ந்து வேலை செய்து ஈட்டினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ பெறுறாங்கன்னா 1500 ரூபா அப்படின்னு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. இப்போ தனித்தனியாக திறன் கண்டுபிடிங்க. இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். மீசிமா எவ்வளவு 30 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள் என்ன, ஏக்கு வந்து 10 நாட்கள். அப்போ அடிச்சிங்கன்னா 1 10 10 3 10 30. ஏக்கான திறன் வந்து 3. அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிங்க. மீசிமா 30 திறன் இன்ட்டு பிக்கான நாட்கள் வந்து 15 ஈக்குவல் டு 1 15 15 15 30. அப்போ பிக்கான திறன் வந்து 2. அடுத்தது ஏ ப்ளஸ் பி, இதுக்கான திறன் எப்படி கண்டுபிடிப்போம், மேலே இருக்க ரெண்டுத்தையும் அப்படியே கூட்டிக்கணும். ஏக்கு வந்து திறன் வந்து 3, ஏக்கு வந்து திறன் 3, பிக்கு வந்து திறன் வந்து 2. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 5. ஏ ப்ளஸ் பிக்கான திறன் வந்து 5. இப்போ பாருங்கள் 5xக்கான தொகை எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே பெருக்கிக்க வேண்டியதான். 5xக்கான தொகை எவ்வளவு 1500. அப்போ எக்ஸுக்கான தொகை எவ்வளவு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 1 5 5 3 5 15 300 வருது. இப்போ எக்ஸுக்கான தொகை எவ்வளவு 300. இதில் என்ன கேட்டிருக்காங்க, அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார் அப்படின்னு. ஏக்கான தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க, பிக்கான தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 300 அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக 300ஆல் பெருக்குனிங்கன்னா 300 அப்ளை பண்ணிங்கன்னா 3 × 300 900. அடுத்தது 2 × 300 600. அப்போ ஏக்கான தொகை எவ்வளவு 900. அடுத்தது பிக்கான தொகை எவ்வளவு 600 ரூபாய். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்சர் என்னென்னா 900 600 இது ரெண்டும் தான். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம பாருங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும், ஏ வந்து 10 நாட்கள். அடுத்து பி ஆனவர் தனியே 15 நாட்கள். பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 நாட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவர்கள் இந்த வேலையை
2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர். அவர்கள் அப்படின்றது யாரை குறிப்பிடுதுன்னா ஏவியும் பியும் தான் குறிப்பிடுது. அப்போ ஏ ப்ளஸ் பிக்கான தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கான தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான மாடல் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மீசிமா கண்டுபிடிக்கணும். 10க்கும் 15க்கும் இந்த மொதல் 3 சமமே 10 15 இதுக்கு தான் மீசிமா கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 30 வந்துச்சு. 10க்கும் 15க்கும் மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா 30 வரும். ஃபார்முலா என்ன? மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். இது ஃபார்முலா. இப்போ அதே மாதிரியே பாக்ஸை போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 10 நாட்கள், அடுத்தது பி வந்து 15 நாட்கள், அடுத்தது ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. நாட்கள் கொடுக்கல, அதுக்கான தொகை கொடுத்துருக்காங்க. மீசிமாவை மேலே போட்டுக்கோங்க. 30ன்னு திறன் தொகை கணக்கு வந்துச்சுன்னா 2 காலம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸு இங்கே தொகை. அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கான தொகை எவ்வளவு? எக்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கான தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 லட்சம் ரூபாய். இப்போ தனித்தனியே திறன் கண்டுபிடிங்க. ஏக்கு ஃபஸ்ட்டு திறன் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மீசிமாவை போடுவோம். 30 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள் என்ன? ஏக்கு வந்து 10 நாட்கள். அடிச்சிங்கன்னா 1 10 10 3 10 30 3. அதேமாதிரி பிக்கு 30 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு பிக்கான நாட்கள் 15 1 15 15 2 15 30. பிக்கான திறன் வந்து 2. இப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ மட்டும் 3 ப்ளஸ் பி வந்து 2, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 5. இப்போ அவ்வளோதான். போன சம்மாரி தான். 5x ஈக்குவல் டு 2 லட்சம் ரூபாய். இப்போ நமக்கு எக்ஸு தான் தேவை. இப்போ 5ஆல் அடிச்சிங்கன்னா 4 5 20 0 0 0 0 40,000 வரும். இப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்ன? 40,000 ரூபாய். இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக 40,000, இந்த எக்ஸுக்கு பதிலாக 40,000 அப்ளை பண்ணுங்கள். அப்படியே பெருக்குங்க. ஏவோட திறன் வந்து என்ன? 3. 3 இன்ட்டு 40,000 எவ்வளவு? 1,20,000. 3 இன்ட்டு 40,000 எவ்வளவு? 1,20,000. இது ஏக்கானது. பிக்கு பார்த்தீங்கன்னா 2 திறன், 2 இன்ட்டு 40,000 80,000. இப்போ சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கான தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏக்கான தொகை வந்து 1,20,000. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. இதே பிக்கான தொகை கேட்டாங்கன்னா 80,000. இதில் ஏக்கான தொகை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கான தொகை வந்து 1,20,000 ரூபாய். அடுத்த சம பாருங்க. எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை 4 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவரையும் பார்த்த சம்பளம் எல்லாமே 2 தான் பார்த்துருந்தோம். அதாவது ஏபி தான் கொடுத்துருந்தாங்க. இதில் பாருங்க 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட்னு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாருங்க. சேம் அதே மாதிரி தான். எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட் இவங்களுக்கான நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸுக்கு வந்து 4, ஒய்க்கு வந்து 6, இசட்டுக்கு வந்து 10 நாட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்னன்னு பாருங்கள். எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும். இந்த 3 பேர்த்துக்கான நாட்கள் கொடுக்கல. ஆனால் 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 3100 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த 3 பேரும் சேர்ந்து 3100 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் என்ன? மொத்த தொகை தான் 3100. அப்போ எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இசட் என்ன, இவங்க பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து மீசிமா கண்டுபிடிங்க. எது கண்டுபிடிக்கணும்? நாட்களுக்கு கண்டுபிடிங்க. 4, 6, 10 இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. 2ஆல் ஈ2 4 மூவி2 6 ஐ2 10 திருப்பி 2ஆல் ஓ2 2 3 டிவைட் ஆகாது 5 ஆகாது. அடுத்து 3ஆல் 1 ஓர் 3 3 5 டிவைட் ஆகாது. அடுத்து 5ஆல் 1, 1, 1 இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. ஐ3 15 15 2 30 30 2 60. இதுக்கான மீசிமா என்ன? 60. ஃபஸ்ட்டு வந்து மீசிமா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? டேபிள் போட்டுருவோம். பாக்ஸை போடுங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. எக்ஸு கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஒய் கொடுத்துருக்காங்க,
அடுத்தது இசட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அதுக்கான தொகை கொடுத்துருக்காங்க. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அதுக்கான தொகை கொடுத்துருக்காங்க. மீசிமா எவ்வளவு 60. எக்ஸுக்கான நாட்கள் என்ன 4, ஒய்க்கான நாட்கள் என்ன 6, இசட்கான நாட்கள் என்ன 10. தொகை கணக்கு வந்தாலே என்ன பண்ணும், 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே தொகை, நடுப்புற வந்து எக்ஸு, இங்கே திறன் கண்டுபிடிக்கணும். திறனுக்கான ஃபார்முலா வச்சு இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபார்முலா என்ன, மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். மீசிமா வந்து 60 ஈக்குவல் டு திறன் தான் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு எக்ஸுக்கான நாட்கள் என்ன 4. 4ஆல் அடிச்சிங்கன்னா 1 நாங்க 4, இதில் அடிச்சிங்கன்னா 1 நாங்க 4 மிச்சம் 2 ஐ நாங்க 20ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கான திறன் வந்து 15. அடுத்து ஒய்க்கு கண்டுபிடிங்க. மீசிமா வந்து 60 திறன் இன்ட்டு ஒய்க்கான நாட்கள் என்ன 6, ஒய்க்கான நாட்கள் 6. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 1 6 6 பைத்தாறு 60. இப்போ ஒய்க்கான திறன் வந்து 10. அடுத்து இசட் கண்டுபிடிங்க. மீசிமா வந்து 60 திறன் இன்ட்டு இசட்கான நாட்கள் என்ன 10 நாட்கள். இப்போ அடிச்சிங்கன்னா 1 10 10 6 10 60ன்னு வரும். இப்போ இசட்கான திறன் என்ன 6. இப்போ எக்ஸுக்கான திறன் 15, ஒய்க்கான திறன் 10, இசட்கான திறன் வந்து 6. கடைசியாக பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த மூணுத்துக்குமான திறன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படியே கூட்டுங்க. ஏன்னா எக்ஸுக்கு வந்து 15ன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ளஸ் ஒய்க்கு வந்து 10ன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்து இசட்டுக்கு வந்து 6ன்னு தெரிஞ்சிருச்சு. 15 25 31. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த மூணுத்துக்குமான திறன் வந்து 31. இதுக்கான தொகையும் சம்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம எழுதியிருக்கணும். XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தார். அதற்காக அவர்களுக்கு ரூபாய் 3100 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 3100 போடணும். இப்போ 31x ஈக்குவல் டு 3100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 31 இந்த 31 அடிச்சிருச்சுன்னா எக்ஸ் வந்து எவ்வளவு 100 ரூபாய். எக்ஸுக்கு பதிலாக வந்து 100 அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக 100, இந்த எக்ஸுக்கு பதிலாக 100, இந்த எக்ஸுக்கு பதிலாக 100. இப்போ ஏற்கனவே எக்ஸோட திறன் என்ன 15. 15 இன்ட்டு 100 1500. இங்கே 10 இருக்குது, ஒய்க்கு வந்து 10 இருக்குது திறன். 10 இன்ட்டு 100 1000. அடுத்தது இசட்டுக்கு வந்து 6 இருக்குது, 6 இன்ட்டு 100 வந்து 600 ரூபாய். இப்போ எக்ஸோட தொகை எவ்வளவு 1500. அடுத்து ஒய்யோட தொகை எவ்வளவு 1000. அடுத்து இசட்டோட தொகை வந்து எவ்வளவு 600. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க பி 1500 1000 600. அடுத்த சம்மு, ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்தால் ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பெறும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்த மாடல் தான், அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஏ ஒரு வேலையை 20 நாட்கள், ஏ கொடுத்துருக்காங்க 20ன்னு. அடுத்தது பி கொடுத்துருக்காங்க 30ன்னு. இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்தால் ஏ பிளஸ் பிக்கான தொகை கொடுத்துருக்காங்க 600 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பெறும் தொகை என்ன. ஏ பெறும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க, அதே மாதிரி பி பெறும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிங்க. எது கண்டுபிடிக்கணும், நாட்கள் ரெண்டுத்துக்கும் 20, 30க்கு மீசிமா கண்டுபிடிங்க. 2ஆல் 2 20 15 2 30. இப்போ 5ஆல் அடிங்க. 2 10 3 5 15. 2ஆல் 1 2 3 டிவைட் ஆகாது. திருப்பி 3ஆல் 1, 1 அப்படியே பெருக்குங்க. 2 10 12 20 23 60. இதுக்கான மீசிமா என்ன 60. ஃபார்முலா என்ன, மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். அடுத்து என்ன பண்ணுவோம், டேபிள் போடுவோம். மீசிமாவை மேலே போட்டுக்கோங்க 60ன்னு. இங்கே என்னெல்லாம் எழுதணும், ஏ கொடுத்துருக்காங்க ஏ எழுதிக்கோங்க, நாட்கள் வந்து 20. அடுத்து பி கொடுத்துருக்காங்க, பிக்கான நாட்கள் வந்து 30. அடுத்து ஏ ப்ளஸ் பிக்கான தொகை கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பிக்கான நாட்கள் கொடுக்கல. இந்த இடத்துல திறன் போடுவோம். தொகைன்னு கேட்டாங்கன்னா 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து எக்ஸு, இங்கே வந்து தொகை. இங்கே எக்ஸு, எல்லாமே எக்ஸு போட்டுக்கோங்க. இங்கே வந்து தொகை. ஏ ப்ளஸ் பிக்கான தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 600 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 600 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ ஏக்கான திறன் பிக்கான திறன் ஏ ப்ளஸ் பிக்கான திறனை கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணோம். மீசிமா எவ்வளவு 60. 60 ஈக்குவல் டு திறன் தான் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஏக்கான நாட்கள் 20.
அடிச்சிங்கன்னா ஒரு 20 20 3 20 60 வரும். இப்போ ஏக்கான திறன் வந்து 3. அடுத்தது இதுக்கான மீசிமா என்ன 60 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு பிக்கான நாட்கள் வந்து 30. ஒரு 30 30 2 30 வந்து 60 வரும். அப்போ பிக்கான திறன் வந்து 2. இப்போ அடுத்து என்ன ஏக்கான திறன் 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு, பிக்கான திறன் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் கூட்டணும். ஏ ப்ளஸ் பி தான் கேட்டிருக்காங்க. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது 5 வருது. ஏ ப்ளஸ் பிக்கான திறன் வந்து 5. இப்போ 5x வந்து 600 ரூபானா இங்கே பாருங்கள் 5x வந்து 600 ரூபானா எக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத பாருங்கள். 5ஆல் அடிச்சிங்கன்னா ஓர் 5 5, இங்கே ஓர் 5 5 மிச்சம் 1 போனால் ஈர் 5 10 0. எக்ஸ் எவ்வளோ வருதுன்னா 120 ரூபா வருது. இதில் கேட்டிருக்கிறது என்ன, அவர்கள் ஒவ்வொருவரும் பெரும் தொகை என்ன, ஏக்கான தொகை என்ன பிக்கான தொகை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக இந்த 120 வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக 120 அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக 120 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட திறன் என்ன 3 3 × 120 3 × 120 எவ்வளோ வரும் 360 வரும். அதே மாதிரியே 2 × 120 பியோட திறன் வந்து 2 தான். 2 × 120 240. ஏவோட தொகை வந்து 360 ரூபாய், பியோட தொகை வந்து 240 ரூபாய். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்ம பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை முடிக்க ரூபாய் 660 ஊதியமாக பெறுகிறார். ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க 660ன்னு. ஏ மற்றும் பி ஒரு வேலையை முடிக்க ரூபாய் 660 ஊதியமாக பெறுகிறார். ஏ கமா பி இருவரும் தனித்தனியே 6 நாட்கள் மற்றும் 5 நாட்கள் வேலை செய்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கான நாட்கள் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிக்கான நாட்கள் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏவோட தொகை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும். 6க்கும் 5க்கும் மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா 6 5 30. மீசிமா வந்து 30. இப்போ அடுத்து இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். அடுத்து என்ன பண்ணுவோம், பாக்ஸை போட்டுக்கோங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மீசிமா என்ன கண்டுபிடிச்சோம் 30ன்னு. அடுத்து திறன் இங்கே வரும். தொகை கணக்கை பொறுத்த வரையும் 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து எக்ஸு, அடுத்தது வந்து தொகை என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. அதுக்கான திறன் கொடுக்கல, தொகை கொடுத்துருக்காங்க. தொகை வந்து எவ்வளவு 660 ரூபாய். அடுத்து ஏக்கான நாட்கள் வந்து 6 நாட்கள் இங்கே இருக்குது. அடுத்தது பிக்கான நாட்கள் கொடுத்துருக்காங்க எவ்வளவு 5 நாட்கள். எக்ஸு இதில் என்ன கேட்டிருக்காங்க ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க என்னன்னு. இது கண்டுபிடிச்சா போதும். இப்போ தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டு திறன் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏவோட திறன் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஏவோட திறன் கண்டுபிடிக்க என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். மீசிமா வந்து 30 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு ஏவோட நாட்கள் என்ன 6 நாட்கள். கேன்சல் பண்ணுங்கள். 1 6 6 5 30. ஏவோட திறன் வந்து 5. அடுத்து பிக்கான திறன் கண்டுபிடிங்க. மீசிமா வந்து 30 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு பிக்கான நாட்கள் வந்து 5. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 6 5 30. பிக்கான திறன் வந்து 6, ஏவோட திறன் வந்து 5, பியோட திறன் வந்து 6. இப்போ ஏ ப்ளஸ் பிக்கான திறன் என்னவாக இருக்கும், ஏவோடது வந்து 5 ப்ளஸ் பியோடது வந்து 6. ஏ ப்ளஸ் பியோட திறன் வந்து என்ன 11. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், தொகை கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பெருக்கிக்கோங்க. 11x என்னன்னா 660 ரூபாய் அப்படின்னு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோடது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 11ஆல் அடிச்சிங்கன்னா 1 11 11 6 11 வந்து 66 வரும். அப்போ 60. எக்ஸ் எவ்வளவு 60 ரூபாய். இப்போ வந்து ஏவோட தொகை தான் என்னன்னு தெரியணும். அப்போ ஏக்கு எய்த்தாப்பில் எக்ஸ் எங்கே இருக்கோ அதில் வந்து 60 அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்குது, இதில் வந்து 60 அப்ளை பண்ணிங்கன்னா ஏவோட திறன் வந்து 5 5 × 60 300 ரூபாய். ஏவோட தொகை வந்து 300 ரூபாய். அதே மாதிரி பிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 60 அப்ளை பண்ணுங்கள். பியோட திறன் வந்து 6 6 × 60 360. ஏவோட தொகை கேட்டாங்கன்னா 300 ரூபாய். த ஆன்சர். பியோடது கேட்டாங்கன்னா 360. இல்லை கேட்டிருக்கிறது ஏவோட தான். இப்போ 300 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது இந்த டைப்பில் வந்து கடைசி சம்மு நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பார். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் இசட்டின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்கள், எக்ஸுக்கான நாட்கள் 6ன்னு கொடுத்தாச்சு. ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒய் வந்து 8 நாட்கள். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்க, 4800 ஒப்புக்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் வந்து தப்பாக போயிடும். ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 4800க்கு ஒப்புக்கொண்டனர். அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை 3 நாட்களில் முடித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஒய்க்கான தொகை வந்து இது கிடையாது, இசட்டும் உதவி பண்ணியிருக்காரு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த 3 பேர் சேர்ந்து தான் அதுக்கான தொகை வந்து எவ்வளவு, 4800. அதே மாதிரியே 3 பேர் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க, 3 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுலேயே தொகையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதுக்கான நாட்களும் கொடுத்துட்டாங்க. ஒரே சம்மில் வந்து இதுக்கான தொகையும் கொடுத்து நாட்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இசட்டின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசட்டின் தொகை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். இதுலேயும் இன்னொன்று பாருங்கள், எக்ஸ் ஒய் இதுக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது. இந்த சம்மில் எங்கெல்லாம் நாட்கள்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே தான் நீங்கள் மீசிமா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுக்கவும் 6க்கும் 8க்கும் மட்டும் நீங்கள் மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் தப்பாக போயிடும். இங்கே எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலை 6 நாட்கள், இங்கே ஒரு நாட்கள் கொடுத்துருக்காங்க 6ன்னு. அடுத்தது ஒய்க்கு கொடுத்துருக்காங்க 8 நாட்கள்னு. அதே மாதிரி இசட் என்பவரின் உதவியுடன் அதே வேலையை 3 நாட்கள், 3 பேர் சேர்ந்து செஞ்ச அந்த நாட்களையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அங்கே ஒரு 3 நாட்கள் இருக்குது. அப்போ 3த்துக்குமே தான் நம்ம வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்போ 6, 8, 3 இது 3த்துக்குமே கண்டுபிடிங்க. 6, 8, 3 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 6, 8 டிவைட் ஆகாது, 1 3 3, அடுத்து 2ஆல் 1 2 2, 4 2 8 1, கடைசியாக 4 தான் இருக்குது, 1, 1, 1 4 2 8, 8 3 24. இதுக்கான மீசிமா என்ன, 24. ஃபார்முலா நமக்கு தெரியும், மீசிமா ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், பாக்ஸை போடுங்க. அதே மாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. மீசிமா வந்து 24, எக்ஸு கொடுத்துருக்காங்க 6ன்னு, அடுத்தது ஒய் கொடுத்துருக்காங்க 8ன்னு, அடுத்தது இசட்டும் நம்ம போட்டுக்கணும். இசட்கான நாட்கள் தான் கொடுக்கல, அதனால் இசட் போட்டுக்கோங்க. அடுத்தது 3 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்களும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான தொகையும் கொடுத்துருக்காங்க. 3 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ வருது நாட்கள், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இந்த 3 பேர்த்துக்கான நாட்கள் வந்து 3 நாட்கள். அதே மாதிரி தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. திறன் தொகை கொடுத்தாலே 2 காலம் வந்து ஓப்பன் பண்ணோம், எக்ஸு எக்ஸு எக்ஸு. தொகை எதுக்கான தொகை கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய் இசட் இதுக்கான தொகை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தொகை எவ்வளவு, 4800. இப்போ எப்பயும் போல் திறன் கண்டுபிடிங்க. எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு திறன் கண்டுபிடிக்கலாம். மீசிமா எவ்வளவு, 24. 24 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு எக்ஸுக்கான நாட்கள் 6, கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 6, 4 6 24. எக்ஸோட திறன் வந்து 4. அடுத்து ஒய்க்கு கண்டுபிடிங்க. மீசிமா 24 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள் வந்து என்ன, ஒய்க்கு வந்து 8 நாட்கள், கேன்சல் பண்ணிங்கன்னா 1 8 8, 3 8 24. ஒய்க்கான திறன் வந்து 3. அடுத்து இசட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நாட்கள் கொடுக்கல. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதுக்கான நாட்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கான திறன் கண்டுபிடிங்க. மீசிமா 24 ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாட்கள் எவ்வளவு, 3. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 3, 8 3 24. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இவங்களுக்கான திறன் என்ன, 3 பேரும் சேர்ந்ததுக்கான திறன் என்ன, 8. இப்போ சம்மில் பாருங்கள், இசட்டின் பங்கு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இசட்டின் திறன் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான தொகையும் கண்டுபிடிக்க முடியும். இசட்டின் திறன் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம், நாட்கள் கொடுத்துருந்தா கண்டுபிடிக்கலாம். இல்லை அடுத்து என்ன பண்ணலாம்னா பாருங்கள், எக்ஸுக்கான திறன் என்னன்னு தெரியும் 4ன்னு, ஒய்க்கான திறன் என்னன்னு தெரியும் 3ன்னு. அப்போ எக்ஸு ஒய் இசட் இந்த 3 பேருக்கான திறன் என்னன்னு நமக்கு தெரியும். மொத்தமாக வந்து 8, எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 3. இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வந்து திறன் எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. மொத்தமாக 8, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா 7, மொத்தமாக 8. அப்போ இசட்டுக்கு எவ்வளவா தான் இருக்கும், 1 தான் இருக்கும். இசட்டோட திறன் வந்து 1 இருந்தால் தான் எக்ஸுக்கு 4னா, ஒய்க்கு வந்து 3, இசட்டுக்கு வந்து 1 இருந்தால் தான் 3த்தையும் கூட்டினா 8 வரும். அப்போ இசட்டோட திறன் என்னவா இருக்கும், 1 இருக்கும்.
இப்போ இசட்டோட திறன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்பயும் போல தான் இங்கே தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எய்த்தாப்பில் வந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. இங்கே மொத்தமாக வந்து 8 அப்படின்றது திறன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இதுக்கான திறன் வந்து 8. 8x ஈக்குவல் டு 4800. இப்போ 8ஆல் அடிச்சிங்கன்னா 1 8 8 6 8 48 600 வரும். எக்ஸுக்கான தொகை வந்து எவ்வளவு? 600. இப்போ இசட்டின் பங்கு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இசட்டுக்கு எய்த்தாப்பில் எங்கே இருக்கோ அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 600 அப்ளை பண்ணிங்கன்னா இசட்டோட திறனே 1 தான். அப்போ 1 × 600 எவ்வளோ வரும்? 600 ரூபா தான் வரும். அப்போ இசட்டோட பங்கு எவ்வளவு? 600 ரூபா தான். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. இதிலேயே பாருங்கள் எக்ஸோட பங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் வந்து 600 அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸோட தொகைக்கு வந்து 600 அப்ளை பண்ணிங்கன்னா திறன் வந்து 4 × 600 2400. அதே மாதிரி ஒய்க்கு வந்து பங்கு கேட்டாங்கன்னா ஒய்யோட திறன் வந்து 3 × 600 எவ்வளோ? இதில் கேட்டிருக்கிறது என்ன? இசட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. இசட்டோட திறன் வந்து 1 தான். அப்போ 1 × 600 600 தான். ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இதோட டைப் 1 டைப் 2 ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து டைப் 3 பார்க்கலாம்.